இங்கே ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வீட்டில் செஞ்ச கொழுக்கட்டையை கொண்டு வந்தாரா அவங்களுமே ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த சார் வந்து இவனோட ஸ்காலர்ஷிப் வந்திருக்குன்னு சொல்லிட்டு போயிறாரு. அப்பதான் ஹீரோ வேற ஒரு கேஸ்ட்னு தெரிஞ்சு போகுது. அதை கேட்ட பசங்கள் நம்ம கிட்ட இவன் போய் சொல்லி ஏமாத்திட்டான்னு பழிவாங்க நினைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து இவன் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்துடுறான். அப்பதான் சொன்ன டீச்சர் கூட இவனை பாராட்டாம இவன்லாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டான், நீங்களாம் என்னடா புடுங்க போறீங்கன்னு சொல்லிட்டு இவங்களே திட்டி விட்டுறாங்க. அதனால இவன் பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு கையை காலையை உடச்சி விட்டுறானுங்க. ஆனா இவனோட புக்ஸையும் எரிச்சு விட்டுறாங்க. ஆனா இந்த பொண்ணு இவனோட புக்கெல்லாம் கொடுத்து ஹீரோக்கு ஹெல்ப் பண்றா. அதனால ஹீரோ நல்லபடியாக எக்ஸாமே எழுதி முடிச்சிடறான். பார்த்தா இவன் ஸ்டேட்லயே ஃபர்ஸ்ட் வரான். இதுக்கெல்லாம் காரணம் இந்த பொண்ணு தான் டிவிலேயே சொல்லிடுறா. அதை பார்த்து அவங்க அம்மா அப்பாவும் கடுப்பாயிடுறாங்க. அப்படி இவங்க ரெண்டு பேரும் தனியா பேசிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணோட அப்பாவோட ஆளுங்களாம் வந்து இவனை அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதெல்லாம் சீரியஸா ஹாஸ்பிட்டல் சேர்த்துறாங்க. அப்ப இந்த ஊர் விட்டு போனவன் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் இந்த ஊருக்கே வந்திருக்கான். ஆக்சுவலா இந்த ஊர் திருவிழா இவங்க அப்பா தான் சாமி வேஷம் ரெகுலரா போடுவாரு. ஆனா இவரு வேற கேஸ்ட் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதனால இந்த திருவிழா வேஷம் போடக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. சோ அப்ப அந்த சண்டையில உங்க அப்பாவோட அண்ணனே அவங்க அப்பாவை கொலை பண்ணிடுறாரு. இப்ப பல வருஷம் கழிச்சு திரும்பவும் திருவிழா நடக்கும் போது ஆனா அந்த திருவிழா இவன் தான் அந்த வேஷ கண்டன்னு சொல்லிட்டு சண்டை போடுறான். சோ இதனால இவன் ஊரை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் பிரச்சனை பண்றாங்க. இவனும் அந்த பிரச்சனை பெருசாக கூடாதுன்னு சொல்லிட்டு ஊரை விட்டு வெளியே போயிடுறான். பட் திருவிழா நடக்கும்போது இந்த ஊர்ல விஐபி வரணும்னு சொல்றாங்க. பார்த்தா இவன் தான் அவங்க அம்மாவையும் அவங்க தங்கச்சியும் கூட்டிட்டு வந்து நிக்கிறா. அதை பார்த்ததுமே திரும்பவுமே கடுப்பாயிடுறாங்க. ஆக்சுவலா இத்தனை வருஷமா இந்த ஊருக்கு ஸ்கூல் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு நிறைய வசதிலாம் பண்ணிருப்பாங்க. அது யாருன்னே தெரியாம போயிருக்கும். அது எல்லாமே ஹீரோ தான் பண்ணிருப்பான். சோ இதை கேட்ட அவங்க அப்பாவோட குடும்பம் இதெல்லாம் நீ தான் பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சா நாங்களாம் ஏத்தே இருக்க மாட்டோம், நீ எப்படி பார்த்தாலுமே இந்த சாமி வேஷம் போட முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனா இந்த ஊர் மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணதால இவனை ஏத்துக்கிறாங்க. அதுக்கான சாமி வேஷமும் போட விடுறாங்க.